நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானே தான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆம், ரொம்ப பொங்கல் டைம் இல்ல. பொங்கலுக்கு முன்னாடிலேருந்து வீடியோ போட்டு ஒரு 3 வாரம் இருக்கும். 3 வாரம் கழிச்சு நான் இப்போ உங்கள பார்க்குறேன். ஜனவரி ஸ்டார்ட்டிங்கில் ஒரு 5 வீடியோ போட்டிருப்பேன். இப்போ ஜனவரி எண்டில் ஒரு 5 வீடியோ போடுறதுக்காக வந்திருக்கேன். எப்போதும் போல தான் இடையில சுச்சுவேஷன் வந்து விளையாட்டு போச்சு. வீடியோ போட முடியல. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஓவராக பேசாமல் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் டெய்லியும் வித்தியாசமான பல தப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அது தட்டி இயக்கிறதுக்கான நிறைய சட்டங்களும் புதுசாக இருக்குது. ஆனால் அந்த சட்டங்களே வித்தியாசமாக இப்படிலாம் சட்டம் இருக்கானா இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு டாப் 10 வித்தியாசமான ஒரு கிரேசியான சட்டங்கள் இந்த உலகத்தில் இதுக்கெலாம் சட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இதை நான் ஃபஸ்ட் டைம் இதை படிக்கும்போது ஒரு மாதிரியா இன்ட்ரெஸ்டிங்காக கிரேசியாக இருந்துச்சு. ஓ, இப்படிலாம் இதுக்கு கூட சட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓரா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இதை கிரேசியாக போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போக ட்ரை பண்ணுறேன். Let's go! டாப் 10. உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ்வேர்டை யார்கிட்டையாவது தெரிஞ்சே தெரியாமல் சொல்லிட்டீங்கன்னா அது தப்பே. உண்மைதான். இது வந்து எங்கே அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் டெனிசி அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் இந்த பாட்காஸ்ட் வெளியிடுற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்புறம் மியூசிக் அப்புறம் சீரீஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நிறையா வெளியாகிற வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி நிறையா இருக்குது யூஎஸ்ஏல. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட பாஸ்வேர்டை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அது ஏன் ஷேர் பண்ணக்கூடாது, எதுக்கு ஷேர் பண்ணக்கூடாது நான் அப்புறம் சொல்கிறேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸே அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து 4 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்க. ஒரு அக்கௌண்ட்டை வந்து 4 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, என்னோடது வந்து நானே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து 4 பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே நேம் போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஒரு அளவு யூஸ் பண்ணால் நீ தான் யூஸ் பண்ணணும், நீ வந்து வேறு யார்ட்டையும் தரக்கூடாது. அந்த மாதிரி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணிட்டா அது வந்து இல்லீகல். குற்றம், பெரிய குற்றம்னு கிடையாது. அதே மீறி ஷேர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா $2500 அளவுக்கு ஃபைன் போடுவாங்க. அது வந்து 2500 அளவுக்கும் போடலாம். இப்போ வந்து நம்ம இதில் கூட ரிலீஸ் ஆனிச்சு. நம்ம இதில் கூட எப்படி சொல்கிறது, புது படத்தை நீங்கள் தேட்டருக்கு போனால் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வீடியோ எடுத்து நீங்கள் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணாலோ அதை அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தா அந்த மூவியோட டோட்டல் காஸ்ட்லேருந்து ஒரு 5% உங்களுக்கு ஃபைனாக போடுற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி அங்கே அந்த மாதிரி நீங்கள் எதை ஷேர் பண்ணீங்க, எதை பார்த்தீங்க, அதை பார்த்து உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ்ஏவை பொறுத்தளவுக்கு நிறைய ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற நிறையா மூவிஸ், சீரீஸ், மியூசிக் எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சுன்னா சூர்யா ரிப்போர்ட்டர் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு. தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியல, அதனால் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம ஊரில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற படத்தையே 3 நாளில் தேட்டர் எடுத்து இந்தா வச்சுக்க அப்படின்னா ஹெச்டியில் விட்டுட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே நிறையா நடக்கும். எல்லாமே ஈஸியாக வந்துடும். அதனால் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எதுக்குமே பெருசாக லாபம் இருக்காது. அதனால் அங்கே ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மோட பாஸ்வேர்டை யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த அக்கௌண்ட்டு, அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அப்புறம் ஒரு பல்க் அமௌண்ட்டான ஃபைன் இந்த மாதிரி நம்ம ஊருக்கும் வந்து அழகாக கொண்டு வந்தது. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு படம் வருது அப்படின்னா 3 நாளில் அதை எடுத்து தேட்டர் பிரிண்டில் சுட விட்டுட்டுருக்கானுங்க. வந்து 3 நாள் கூட ஆயிருக்காது. அங்கே வருதுன்னா இங்கே இது தேட்டர் பிரிண்ட் வந்துருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிகிராம்லேயும் மற்ற வெப்சைட்லேயும் விட்டுட்டு போயிட்டுருக்கானுங்க. இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் இங்கே எடுக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் பிளான் பண்ணுறதுக்கே இங்கெல்லாம் கிழியுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு மூவி பிளான் பண்ணி அதுக்கு பின்னாடி 1008 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணால் அது அசால்ட்டாக ஒரு 2 ஜிபி 3 ஜிபி இல்லை வெப்சைட்லையும் நெட்ஃப்ளிக்ஸ் இது டெலிகிராம்லேயும் விட்டுட்டு போயிட்டுருக்கானுங்க. இது நீ பார்க்கல அப்படின்னா நானும் பார்த்துருக்கேன். எப்படி சொல்கிறது, நானும் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இப்போ என்னென்னா ஓரளவுக்கு ரியலைஸ் ஆகி தெரிஞ்சிருச்சு. சரி, ஒரு படம் எடுக்கிறதுனா இவ்வளோ கஷ்டம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதே இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லா படத்தையும் உங்களுக்கு பிடிச்ச படமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் போய் பார்க்க நினச்சிருந்த படமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ரிலீஸ் டைமில் தேட்டரில் போய் பாருங்கள். அது ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேட்டருக்கே போக முடியல, நான் வீட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கல் தீபாவளிக்கு வீட்டில் டிவியில் போடுவாங்க, உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்ல படம் பார்க்கணும், குட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா தேட்டரில் போய் ஃபீல் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான்.
கருத்தூசி போட்டாச்சு. டாப் 9 புறாவுக்கு சோறு போட்டால் தூக்கி உள்ளே போட்டுருவாங்கோ. ஏதோ உண்மைதான். இது எங்கன்னு பார்த்தா இட்டாலியில் இருக்கிற வெனிஸ் அப்படின்ற ஒரு சிட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் இட்டாலியில் இருக்கிற வெனிஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி. இப்போது நம்மலாம் வந்து ஒரு பார்க்கு இல்லை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரினா டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா நிறைய புறா பறவைகள்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தோணும், திடீர்னு அர்ஜான் பட சூர்யா மாதிரி கையில் வந்து இன்னும் பொறி எடுத்து விசிறி விட்டு அங்கே இருக்கிற புறாலாம் திங்கி பார்க்கணும், புறாங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும் ஆசையாக இருக்கும்ல. அந்த மாதிரி இட்டாலியில் இருக்கிற வெனிஸ் சிட்டியில் பண்ண முடியாது. வெனிஸ் சிட்டிலன்னு இல்லை, இட்டாலியில் நிறைய சிட்டியில் இந்த மாதிரி அதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, பேன் பண்ணியில் அது தடை பண்ணி வச்சுருக்காங்க. 2 ஒன்று தானோ. ஏன் டங்கு ட்விஸ்ட் ஆகுது நீ? அது ஏன் அப்படி பேன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இட்டாலியில் வெனிஸ் சிட்டி, அப்புறம் வெனிஸ் தானே சிட்டி, கரெக்டாக சொல்கிறேன். இட்டாலியில் அந்த வெனிஸ் சிட்டி, அப்புறம் இன்னும் சில சிட்டிகள்லாம் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நிறையா இருக்குது. அங்கே வந்து எப்படின்னா லேக்ஸு, ரிவர்ஸ், அப்புறம் அந்த பிரிட்ஜஸ், இதிலலாம் முக்கியமாக அங்கே இருக்கிற தலைவர்கள் சிலை, நினைவிடம், இதிலெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த புறாக்களும் பறவைகளும் அங்கே வர டூரிஸ்ட் போடுற சாப்பாட்டாலையும் அங்கே இருக்கிறவங்க போடுற சாப்பாட்டாலையும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் எல்லா இடத்துலையும் வேலையை பார்த்து விட்டு போயிடுது. அதனால் அங்கே ரொம்ப சுகாதாரக்கு சீர்கேடு ஏற்படுறதுனால இதை பேன் பண்ணியிருக்காங்க. வேறு யாரா சாப்பாடு போதும் அதுக்கு? தானாக சாப்பிட்டு தானாக சுதந்திரமாக விளையாண்டு அப்பயும் பார்த்தா அங்கே அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, கட்டுக்கடங்காத அளவுக்கு அதுக்கு புறாக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அது வேணால் பேன் பண்ணியிருக்காங்க அவங்க. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். யாரு பாவமோ யாரும் விடாது. நான் வெறும் வயிற்றோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் அங்கே புறாக்களுக்கு மற்ற பறவைகளுக்கு ஃபீட் பண்ண தெரியாமல் ஃபீட் பண்ணால் கூட ஃபைன் அமௌண்ட் அங்கே பலத்தாக அவ்வளோத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 50 யூரோ வரைக்கும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 யூரோ வரைக்கும் தான். 50 யூரோ வரைக்கும் ஃபைன் விழுவத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. டாப் 8 சிங்கப்பூரில் சிவிங்கம் சாப்பிடக்கூடாதே. இது வந்து 1992 அப்போலேருந்து சிங்கப்பூரில் வந்து பப்ளிஷ் பண்ண ஒரு சட்டம். சிங்கப்பூரில் சிவிங்கம் கிடையாது. நம்ம ஊரில் சொல்கிறாங்களா பூமர், பூமர் இல்லை பூமர், அப்புறம் சென்டர்ஃப்ரெஷ், மென்டோஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த சிவிங்கம் இதில் வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து சிங்கப்பூரில் பேன் பண்ணியிருக்காங்க, அங்கே கிடையாது. ஏன் அங்கே கிடையாது அப்படின்னா சேம் ரீசன் தான், ஃபஸ்ட்டு சொன்னல இந்த பிஜிஎன் இது. அதே மாதிரி அங்கவும் சுகாதார சீர்கேடு நிறையா ஏற்படுறதுனாலையும் அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்போது வந்து ரொம்ப அதுக்கு சிவிங்கம் அடிக்டான காரணத்தினாலையும் சொல்கிறாங்க. அதுவும் ஒன்று. அப்புறம் அந்த ட்ரெயின், எப்படி சொல்கிறது, நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே அதை போட்டு சாப்பிட்டு அது மாதிரி ஒட்டி ஒரு மாதிரியா அக்வர்டாக பர்னிச்சர் பண்ண இங்கே பண்ணிகிட்டு நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது எத்தனை பேர் தெரிஞ்சதில்லை, இந்த சைடு டெஸ்க்கு ஃபுல்லாக ஒரு மாதிரியா சிவிங்கம் இந்த பபுள் கம் பூமரை வச்சு ஒரு மாதிரி ஆர்ட்லாம் பண்ணியிருப்பானுங்க. டெஸ்க்குக்கு கீழே ஒட்டி வைக்கிறது, செவுத்தில் ஒட்டி வைக்கிறது, ஒருத்தன் உட்காந்தானாக்கி அவனுக்கு கீழே வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா அக்வர்டான கிரியேஷன் விஷயம் நிறையா நடக்கும் பூமரை வச்சு. அது மாதிரி சிங்கப்பூரில் நிறையா நடந்திருக்கு. அதனால் சுகாதார சீர்கேடு அதிகமாக ஏற்படுறதுனால அங்கே பூமரை பேன் பண்ணிட்டாங்க. அங்கே பூமர் வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, $1 lakh வரைக்கும் ஃபைன் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் இந்தியா டைம்ஸில் தான் பார்த்தேன். இதை பற்றி 2000 வந்து லீ குவான் யூ அப்படிங்கிற அப்போ இருந்த அந்த சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் வந்து பிபிசி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூமரில் இந்த சுவிங்கம் இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது சுகாதார சீர்கேடை ஏற்படுத்துறதாகவும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதால் ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கிறதையும் பேன் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு எதாவது சாப்பிடணும் போல் வாயில் போட்டு மென்னிக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சுன்னா பனானா சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் ரொம்ப தகானாக இருப்பார் போல். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நம்பர் 7 ஃப்ளஷிங் த டாய்லெட் அட் நைட் இஸ் கன்சிடர் நாய்ஸ் பொல்யூஷன் இன் ஸ்விட்சர்லாண்ட். வாவ், இதை மட்டும் நான் எதுக்கு இங்கிலீஷில் சொன்னேன்னா எனக்கு ரொம்ப 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 ஒரு மாதிரியா குழப்பமாகவும் ரொம்ப இப்போல்லாம் ஒரு சட்டம் இதுக்கு ஒரு சட்டமானாங்கிற மாதிரி ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து முழுக்க இயற்கைக்கு எதிரான ஒரு சட்டம். நைட்டு பாத்ரூம் போனால் சத்தம் போடாமல் இருக்கணும். அதை மீறி சத்தம் போட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது என்ன கதைன்னு நான் முழுசாக சொல்கிறேன்.
இப்போது வந்து சுவிட்சர்லாந்தில் நைட்டு 10 மணிக்கு மேலே பகல் ஃபுல்லாக நீங்கள் என்னென்னலாம் சத்தம் போடலாம், என்ன சண்டை போடலாம், எவ்வளோ நாய்ஸ் பொல்யூஷன் என்ன செட் பண்ணலாம், ஓகே. பட் நைட்டு 10 மணிக்கு மேலே உங்களால் மற்றவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி சவுண்டு வந்தாலோ, ஐ மீன் பாத்ரூம் போய் ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டு வந்தால் கூட அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி உங்கள் மேலே கேஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அவங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கு மேலே அவதாரம் போடலாம், ஜெயிலுக்கு அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்குது. மணிக்கு மேலே பாத்ரூமே போகக்கூடாது. சவுண்டே வராமல் எப்படா பாத்ரூம் வருது? இதனால தான் சொன்னது இயற்கைக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படின்னு. நல்லா இருக்கு. அது எப்படி அங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக கிரேசியாக இருந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்தியா டைம்ஸில் பார்த்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு இது உண்மையானே ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்துச்சு. திரும்ப மறுபடியும் நிறைய வெப்சைட்டில் போய் தேடி பார்த்தேன். இது உண்மை தான். நைட்டு 10 மணிக்கு மேலே சவுண்டு போடாமல் வேணாம். ஃபுல் நாய்ஸ் பொல்யூஷன் கிளியராக அமைதியாக இருக்கும். இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அமைதியாக அப்படிங்கிறது. நைட்டு 10 மணிக்கு மேலே அங்கே சத்தமாக பேசக்கூடாது. சத்தமாக பேசினா அஃபென்ஸ். ஆனால் அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நைட்டு 10 மணிக்கு மேலே என்ன வேணாலும் நடக்கும். இங்கெல்லாம் அமைதியே கிடையாது. திடீர்னு நைட்டு 2 மணிக்கு பக்கத்து வீட்டில் சண்டை வரும். அது எவனாவது கத்திட்டு ஓடி கிடக்கும் காந்தாரா மாதிரி ஓ அப்படின்ட்டு. வித்தியாசமாக நிறைய நம்ம நாட்டில் மட்டும் நடக்குது. இதெல்லாம் ரூல்ஸே போட முடியாது. ஃப்ரீடம். புத்தர் கூட செல்ஃபி எடுக்கிறது தப்பே? யா, ஸ்ரீலங்காவில் புத்தர் கூட செல்ஃபி எடுக்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா புத்தரை நீங்கள் தனியாக ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா புத்தரை நீங்கள் கும்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் புத்தர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது தப்பு. அது ஏன் அப்படின்னா புத்தரை வந்து அவமதிக்கிற மாதிரி ஒரு செயல். ஏன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறப்போ உங்கள் பாடியும் புத்தரோட ஒரு அந்த ஸ்டாச்சுவில் இருக்கிற பாடியும் பாடி தான் தெரியும். அதனால் புத்தரை வந்து ஒரு மாதிரியாக அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது பேன் பண்ணியிருக்காங்க. புத்தரை அவமதிக்கிற மாதிரி இருக்கிறதுனாலையும் அங்கே இருக்கிறவங்கள அவமதிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால தான் செல்ஃபி எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. தனியாக பிக்சரை கூட எடுத்துக்கலாம். ஆனால் செல்ஃபி நமக்கு பின்னாடி புத்தர் இருக்கிற மாதிரி செல்ஃபி எடுக்கக்கூடாது. இது வந்து அங்கே பேன் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காவில். எல்லாம் முக்கால்வாசி கோயிலுக்கு போகிறது எல்லாமே செல்ஃபி எடுக்கவும் ஸ்டோரி போடுவோம். இன்னொன்னுமோ சொல்லுவானே இல்லை, ஸ்னாப் சாட்டில் என்னமோ மெயின்டைன் பண்ணணும். என்னது இது ஸ்ட்ரீட் மெயின்டைன் பண்ணுறது தான் என்னமோ சொல்லுவாங்க. சம்திங் தெரில. நான் ஸ்னாப் சாட் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா ஃபில்டருக்கு தான் ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ஃபில்டருக்கு யாராவது ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணுறேன் எங்கள் அந்த கீழே கமெண்ட் சொல்லுங்கள். டாப் 5 இது வந்து நான் எடிட்டில் பண்ண மாட்டேன், அப்படியே லைவ் ரியாக்ஷன் பண்ணுறேன். இது எங்கே அப்படிங்கிறது அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது என்ன சட்டம் அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் பர்த்டே நீங்கள் மறந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க. என்னடா சொல்கிறா? எஸ். இது எங்கே அப்படின்னா சமோவா அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஐ மீன் தீவு. அந்த தீவில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா, மேபி உங்கள் ஒய்ஃபோட பர்த்டேவை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டு உங்கள் மேலே போய் கேஸ் கொடுத்தால் உங்களை விசாரித்து என்ன ஜெயிலில் போட்டு உங்களை எப்படி சொல்கிறது என்ன அதுக்குன்னு தனியாக செக்ஷன் பிரிவுலாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கேஸ் போட்டு உள்ளே தள்ள முடியும் பர்த்டேவை மறந்ததுக்காக. அவங்க தரப்பில் இருந்து என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட வந்து கேட்க முடியும். பகிரங்கமாக வச்சு கேட்க முடியும். அந்த மாதிரி பர்த்டேவை மறந்ததுக்கு ஒரு கொடூரமான சட்டம் இருக்குது சமோவா அப்படின்ற ஒரு தீவில். இந்த மாதிரி ஒரு சட்டம் நம்ம நாட்டில் வந்து நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். சரி நான்லாம் யாரும் மேலே கேஸ் பண்ணாமல் நாடு தான் நான் போகிறேன். ஓகே நெக்ஸ்ட். இது நெக்ஸ்ட்லாம் இல்லை, எனக்கு இந்த சட்டம் என்ன ஒரு மாதிரியாக க்ரேஸியாக ஒருத்திக்கிட்டே இருக்குது. பர்த்டே மறந்துக்கலாமாடா கேஸ் போடுவீங்க நல்லா இருக்குது. இன்னும் நல்லா இருக்குல்ல இது புதுசாக. இதுக்குன்னு டிவைஸ் வரைக்கும் போன கேஸ்லாம் இருக்குது. இன்னும் போட்டிருக்கானுங்க. தெரில. இதெல்லாம் வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு முந்தா நாள் தான் இந்த கண்டனை பற்றி யோசித்தேன். வீடியோ போட்டுருவோம் நாளாவது கண்டென்ட் வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கண்டென்ட்டை போடலாம், வேர்ல்டில் இருக்கிற க்ரேஸியான லாஸ் சட்டங்களை பற்றி போடலாம் அப்படின்னு பேசும்போது இதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சுத்தமாக ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கேட்கும்போது இன்னும் நிறையாவே படித்தேன். ஒரு 100க்கு மேலே சட்டம் நிறையாவே இருக்குது. இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக க்ரேஸியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் சட்டமாக இந்த மாதிரிலாம் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ஒவ்வொன்றையும் நான் திரும்ப போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வேறு வெப்சைட்லாம் உண்மையாக இருக்கா இது மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா கேஸ் போட்டிருக்காங்களா பார்த்தா எல்லாமே நடந்துருக்கு. எனக்கு அதான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. பர்த்டே மறந்து டாப் 4 இல்லை, டாப் 4 3 2 1 அடுத்த ஒரு 4 வர எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப டங்கு ட்விஸ்ட் ஆகுது.
ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியை பற்றின சட்டம் தான். அது என்ன கண்ட்ரி அப்படின்னா நார்த் கொரியா. நார்த் கொரியான்னு சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த சட்டத்துக்கெலாம் காரணம் யாருங்கிறது. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு. நம்பர் 4ல் இருக்கிறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கால்ஸை உங்களால் பண்ண முடியாது நார்த் கொரியாவில். உண்மைதான். இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற மாதிரி இல்லை நம்ம வெளியூரில் சொந்தக்காரங்க இல்லை வெளிநாட்டில் நம்மளோட ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா ஈஸியாக பேசிக்கிறோம், வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கிறோம், இல்லை ஃபோன் காலில் பேசிக்கிறோம், நிறையா இருக்குது. இப்போ நம்ம நாட்டை தாண்டி போயிட்டால் கூட எல்லாத்தையும் பேசுறதுக்கான கம்யூனிகேஷன் நம்மள்ட்ட இருக்குது, ஈஸியாக பேசிக்கலாம். பட் நார்த் கொரியாவில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உள்நாட்டில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட மட்டும் தான் பேச முடியும். வெளிநாட்டிலேருந்து யாரும் உள்நாட்டுக்கு தொடர்பு கொள்ளி பேச முடியாது. இன்டர்நேஷ்னல் கால்ஸ் நாட் அலவுட், பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது எதுக்கு பேன் பண்ணாங்கன்னு நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் மெயினாக போகிற ரீசன் என்னன்னா நார்த் கொரியாவில் இருக்கிற பல உண்மைகள் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக அதை பேன் பண்ணியிருக்கிறதுக்காக சொல்கிறாங்க. உண்மையாகவே நார்த் கொரியாவில் இதுன்னு இல்லை, இதை எடுத்து போக போக அடுத்து சொல்கிற 3மே ஒரு மாதிரியா க்ரேஸியாக இருந்தாலும் ஒரு மாதிரியா இதெல்லாம் ஒரு சட்டம்னு ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிற மாதிரியா இருக்கும். ஆனால் ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இன்டர்நேஷ்னல் கால்ஸ் மேக் பண்ண முடியாது. அப்படியே மீறி இண்டஸ்ட்ரியல் கால்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட பயங்கரமான தண்டனை நிறையா இருக்கும். ஏன்னா ஒரு அங்கே வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலே பயங்கரமான தண்டனை நிறையா இருக்கும். நார்த் கொரியா பற்றி பேசினா நார்த் கொரியாவுக்குனே தனியாக ஒரு வீடியோ போடலாம். அந்த மாதிரி ஒரு நிறையா இருக்குது. நல்லா இருக்கே, நார்த் கொரியா பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம், பிரச்சனை இல்லை. கண்டென்ட் சிக்னச்சு ரைட்டு. இன்னொன்று என்னடானா இதை வந்து நான் இதுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. பிரசிடென்ட் கிம் ஜான் உன், இவர் தான். இவர் பார்த்துருக்கீங்களா? இவர் பேர் தெரியும், பட் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கும் தான் பார்த்துக்கிட்டோம் ஒரு வாட்டி. அவர் வந்து நான் இன்னும் நிறைய வேலைப்பாடு பார்த்து வச்சுருக்காரு, நிறைய சட்டம் போட்டிருக்காரு புதுசு. அதுவும் அவருக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி போட்டிருக்காரு. பிடிச்சா ஏன்னா இது என் நாடு, நான் தான் சட்டம் போடுவேன், நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. நான் அடுத்த சட்டம்லாம் சொல்கிறேன் பாருங்க. நம்பர் 3, ஒன்லி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஹேர் கட்ஸ் கொரியா. மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி இல்லை நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி கூட ஹேர் கட்ஸுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. இப்போ இங்கே வந்து இங்கே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட்ஸை நம்ம வச்சுக்கிறோம். இல்லை 2 பக்கமும் கரைச்சி நடுப்புற வச்சுக்கிறோம். இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஹேர் கட்ஸ் பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறோம்ல. கேர்ள்ஸுக்கு ஒரு மாதிரி, பாய்ஸ்க்கு ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்குது. இது வந்து யாருமே பேச குத்தம்ல போகிறது கிடையாது. அவங்க வச்சுக்கிறது அவங்க இஷ்டம். அந்த மாதிரி இருக்கலாம். மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிஸ்லையும் அப்படி தான். ஆனால் கொரியாவில் அப்படி கிடையாது. கொரியாவில் ஒரு குறிப்பிட்ட 2 அட்டவணை கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும், பாய்ஸ்னால் அப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி. இந்த சார்ட்டில் போகிறான் பாருங்கள், இதே மாதிரி தான் அங்கே எல்லாருமே இருக்கணும். இதை தாண்டி வேறு ஏதாவது புதுசாக ஹேர் கட் வெட்டினா அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. நம்பர் 2, கண்ட்ரி விட்டு வெளியே போக முடியாது. இப்போ நம்ம எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க்குக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன் எதாவது கூட இருக்கட்டும், நம்ம நாட்டில் இருக்க முடியலனா கூட வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் இருக்க முடியும், ஒர்க் பார்க்க முடியும், எஜுகேஷன் கற்றுக்க முடியும், நிறைய விஷயம் பண்ண முடியும். பட் நார்த் கொரியாவில் அவங்க நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போக முடியாது. அதையும் மீறி வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணால் பயங்கரமான நடவடிக்கை எடுக்கப்படும். பார்டரை தாண்டக்கூடாது. பார்டரை தாண்டினா சுட்டுருவாங்க உள்நாட்டில் இருக்கிறவங்களே. இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டாங்களா? இந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமாகவும் அங்கே இருக்குது அப்படின்னா தட்டி கேட்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆள் அப்படி டூ மச். கொரியாவை பற்றி கேட்ட இந்த மாதிரி கேட்குற சில விஷயங்களை வச்சு மட்டுமே ஒரு மாதிரியாக ரொம்ப இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா இதோட ரொம்ப கொடூரமான விஷயம்லாம் கொரியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னது சும்மா சாம்பிள்னா, அடுத்தது இன்னொன்று இருக்குது. அந்த ஒரு கண்டென்ட் இதை பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம தலைவன் கிம் ஜான் உன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது. சொல்கிறேன். டாப் 1 கிம் ஜான் உன். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது. என் சார் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணோட பேர் தான் பிரச்சனை. எஸ், பேரில் தான் இருக்குது. அந்த பேரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பொண்ணோட பேர் வந்து கிம் ஜான் ஏ. கிம் ஜான் ஏ தான். ஊரில் இருக்கிற பேரே வயர் முடிய மாட்டேங்குது. கிம் ஜூ ஏங்கிறங்க பேர் தான் அந்த பொண்ணோட பேர். ஓகே, நல்லா தானே இருக்குது. இது என்ன வடகொரியா வழக்கப்படி வச்சிருக்காங்க, பேர் நல்லா தானே இருக்குன்னு சொன்னால் ஓகே வைக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அது என்ன பிரச்சனைனா, அவர் என்ன சட்டம் போட்டிருக்காருன்னா, அந்த பேரை அவர் பொண்ணு தவிர வேறு யாருக்கும் அந்த நாட்டில் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் அவர் போடுற சட்டமே. அப்படியும் இதுக்கு முன்னாடியே வச்சிருந்தா கூட நீங்கள் பேரை மாற்றணும், ஒரு வாரத்தில் உங்கள் பேரை மாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. இது உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்.
பேருக்கு ஒரு சட்டம் போட்டு இந்த பேரை நாங்கள் மட்டும் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வச்சு இதுலேயே புரிஞ்சிருக்கோம். அது எந்த மாதிரி ஒரு தனி வைபான கேரக்டர் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்துக்குன்னே தனி சட்டம்லாம் போட்டு வச்சிருக்காரு. எப்படின்னா அவங்க தாத்தா அவங்க அப்பா இறந்த நாள் அப்போ யாரும் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. அப்புறம் அவங்க குடும்பத்தை பற்றி அவங்க தப்பாக பேசக்கூடாது. அவங்கள அவமதிக்கிற மாதிரி டிவி டெலிகாஸ்ட்டில் எதுவும் பண்ணக்கூடாது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற சீரீஸாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் இருக்கிற படமாக இருக்கட்டும், பொதுவாக வேர்ல்டு விட ரிலீஸ் ஆகிறப்ப எல்லா நாட்டிலையும் ரிலீஸ் ஆகும். பட் நார்த் கொரியா ரிலீஸ் ஆகாது. நம்ம நாட்டு படம் மட்டும் இல்லை, எந்த நாட்டு படமும் எந்த நாட்டு மியூசிக் எதுவாக இருந்தாலும் நார்த் கொரியாவில் ரிலீஸ் ஆகாது. அவங்க நாட்டிலேயே இருக்கிறது தான் படிக்கணும், அவங்க நாட்டிலேயே இருக்கிறது தான் பார்க்கணும். இந்த மாதிரி இருக்குது. ஸ்கூல்ஸு எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக ரூல்ஸு சட்டத்தை புகுத்து வச்சிருக்காரு. அதை பற்றி போட்டால் அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடலாம். மூச்சு வாங்குது பேசிது. ஏதாவது பேச கட்டி இல்லாமல் பேசிக்கிறோம், ஒரே ஷர்ட்டில் பேசிக்கிறோம், மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஓகே ரைட். அதான் நார்த் கொரியாவை பற்றி பேசினா அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடலாம். கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்குது. நார்த் கொரியாவை பற்றி ஒரு சீரியஸ் போடுறேன் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ நான் முடிச்சளவுக்கு ஜாலியாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போது இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒரு 10 வித்தியாசமான சட்டம், 10ன்னு கிடையாது, இன்னும் நிறைய வித்தியாசமான சட்டங்கள் இருக்குது. எதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வரணும், எதெல்லாம் கடுமைப்படுத்தணுங்கிறதுலாம் நிறைய இருக்குது. அது நம்ம நாட்டுக்குள்ளேயே நிறைய இருக்குது. எதுக்கெல்லாம் சட்டத்தை இன்னும் தண்டனைகள் கடுமையாக்கணும், எதுக்கெல்லாம் இன்னும் சட்டம் வலிமையாக கொண்டு வரணுங்கிறதுலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி க்ரேஸியான ஃபன்னியான அப்புறம் இதுக்கெல்லாம் சட்டம் இருக்காங்கிற மாதிரி சட்டம்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒரு டாப் தான் இப்போ உங்கள்கிட்ட கொண்டாட சொன்னேன். இதில் எந்த சட்டம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக கனெக்ட் ஆகுதோ, இல்லை புரியாமல், இல்லை இதுக்கெல்லாம் சட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது க்ரேஸியாக எது சட்டம் இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி யூடியூபர் மாதிரி பேசுகிறேன் நான். அப்புறம் யார்ண்ணா? ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 நாட்டு ஒரு நாளுக்கு நான் வீடியோ போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக போடுவேன். ஐ திங்க் நாளைக்கு ஒரு விளாக்கோட ஒரு சந்திப்பாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விளாக் பிளான் போட்டுருவோம், போகலான்னு இருக்கோம். இதில் வச்சுக்கிட்டு பிளான் போடுறது ஒன்று தான், போடாதுன்னு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. கண்டிப்பாக நான் அன்றைக்கி ஒரு விளாக்கில் வந்து உங்களை சொல்லிக்கிறேன். விளாக் இல்லைன்னா ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஓகே, இப்படி நான் எதுக்கு இவ்வளோ திணறிட்டு இவ்வளோ இது பண்ணிட்டு பேசுகிறேன்னா, மணி இங்கே ஒரு நிமிஷம். விடிய காலையில் 4 மணி தெரியுதா? இங்கே இது தெரியாது நினைக்கிறேன். ஐயோ, மங்களா தெரியுது. விடிய காலைல மணி 4:01 சண்டே. இன்னைக்கு தேதினா 28. இப்போ தான் வீடியோவே எடுக்கிறேன். நான் நேற்றே ஸ்டோரி போட்டேன் வீடியோலாம் வரேன்ட்டு. ஓகே, வீடியோ எடுக்கிறதுனா எடிட் பண்ணி சாயங்காலம் 9 மணிக்குள்ளே போஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். 100 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆனாலும் பேசலாம், ஜாலியாக பேசலாம், ஃப்ரீயாக பேசலாம் அப்படிங்கிற மென்ஷனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னொரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது. போட்டது 5 வீடியோ, இடையில 3 வாரம் வீடியோவே போடல. 5 வீடியோ ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் தான் போட்டோம். அதுவே ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கான ஒரு ரீச் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பாடுற வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா, நம்ம முடிஞ்ச பார்ப்பாங்களாங்கிறது கீழே போகிற மாதிரியாக இருந்துச்சு. மொதல் ஸ்டெப்பு இப்படியே வெற்றிகரமாக கிராஸ் பண்ணிட்டேன். இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து ஜாலியாக போகலாம். நிறைய பிளான்ஸ் நிறைய இதாக. அதாவது டெய்லியும் வீடியோ போடுறது, எடிட் பண்ணுறது, கண்டென்ட் தேடுறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் வீக்லி 3 வீடியோ போடுறேன். ரொம்ப ஃப்ராங்காக ஏதோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே பாய், குட் மார்னிங். மணி விடிய காலம் 4 மணி ஆயிடுச்சு. நான் போய் இன்னும் தூங்குறேன். தூங்கிட்டு 9 மணிக்கு தான் எழுந்துச்சி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். பாய், இந்த வீடியோ சந்திக்கிறேன்.